ஸ்நேகபுரி அப்படின்ட்டு வடமொழியில் உள்ள பெயர் தான் கீழாம்பூருடைய அந்த காலத்து பெயர் என்று விவரம் தெரிந்தவர்கள் சொல்கிறார்கள். சுதர்சன பாண்டியன் புராண கதையின் பிரகாரம் சுதர்சன பாண்டியன் சிவபெருமானோடு சிவசேலநாதரோடு மிகுந்த சிநேகத்தோடு இருந்த காரணத்தினால அந்த சுதர்சன பாண்டியன் தவம் செய்த இடமாக இன்றைய கீழாம்பூர் கருதப்படுவதால் அந்த ஊருக்கு ஸ்நேகபுரி என்று ஒரு காலத்தில் பெயர் இருந்தது. தாமிரபரணி மகாத்மியத்தில் கூட கடனாநதி பற்றி வரக்கூடிய ஸ்லோகங்கள் எல்லாம் ஸ்நேகபுரி வாழ் அப்படின்ட்டு தான் அந்த ஸ்லோகங்கள் எல்லாம் இருப்பதாக சொல்கிறார்கள். இந்த கீழாம்பூரில் வடக்கு தெருவில் ஒரு கிணற்றிலிருந்து கண்டெடுக்கப்பட்ட ஒரு பெண் விக்கிரகம்தான் சிவசேலத்தில் சிவசேலநாதரோடு சேர்ந்து பிரதிஷ்டை செய்யப்பட்டு ஸ்ரீ பரமகல்யாணி அம்பாள் என்ற அருள் பெயரை தாங்கி சிவசேலநாதரும் ஸ்ரீ பரமகல்யாணி அம்பாளும் சிவசேலத்தில் மெய்யன்பர்களுக்கு ஆனந்த காட்சி தருகிறார்கள். அத்திரி மகரிஷிக்கு காட்சி கொடுக்க வேண்டும் என்பதற்காக சிவசேலநாதருடைய சன்னதியும் சரி, ஸ்ரீ பரமகல்யாணி அம்பாளுடைய சன்னதியும் சரி, ரெண்டுமே மேற்கே பார்த்து இருக்கக்கூடிய சன்னதிகள். அதை நீங்கள் கோவிலில் போய் பார்த்தா உங்களுக்கு நன்றாக தெரியும். இப்போ இந்த ஒரு காணொளியில் நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன என்று கேட்டால், கீழாம்பூரில் ஒவ்வொரு வருடமும் 3 நாட்கள், அதாவது சித்திரை மாதம் வைகாசி மாதம், அந்த காலத்தில் சித்திரையிலையோ அல்லது வைகாசியிலையோ, இப்போ பெரும்பாலும் வைகாசி மாதத்தில் வசந்தோற்சவம் என்ற ஒரு உற்சவத்தை நடத்துகிறார்கள். சிவசேலபதியும் பரமகல்யாணியையும் ஊருக்கு அழைத்து, அது பரமகல்யாணி கீழாம்பூரை சேர்ந்த மகள் என்கின்ற எண்ணத்தில் அவர்கள் இருவரையுமே கீழாம்பூருக்கு அழைத்து 3 நாட்கள் திருவிழாவானது கீழாம்பூரிலே நடைபெறுகிறது. எப்படி திருமணமான ஒரு பெண்ணை அவளுடைய பிறந்த வீட்டிற்கு அழைப்பார்களோ அதே போன்று நிகழ்ச்சியானது கீழாம்பூரிலே 3 நாட்கள் நடைபெறுகிறது. கீழாம்பூரில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லோரும் சேர்ந்து, எல்லா ஜாதியினரும் சேர்ந்து நடத்தக்கூடிய ஒரு திருவிழா இந்த திருவிழாவை இது என்னெல்லாம் திருவிழா, இந்த திருவிழாவில் என்னெல்லாம் கட்டளைகள் இருக்கிறது என்பதை பற்றி நீங்கள் இப்போது டிஸ்பிளே பண்ணக்கூடிய இந்த அட்டவணையை நீங்கள் பார்த்தீர்களேயானால் உங்களுக்கு என்னெல்லாம் கட்டளை இருக்குது அப்படிங்கிறது தெரியும். நான் சொல்வதை விட நீங்கள் இந்த கட்டளைகள் என்னெல்லாம் இருக்கிறது என்பதை இதில் தெரியக்கூடிய, இந்த காணொளியில் தெரியக்கூடிய அட்டவணையை பார்த்தால் உங்களுக்கு என்னெல்லாம் கட்டளைகள் இருக்கிறது என்பது நன்றாக தெரியும். நான் அந்த என்னெல்லாம் சம்பவங்கள் நடைபெறுகிறது என்பதை மட்டும்தான் நான் சொல்லப் போகிறேன். ஆனால் கட்டளையை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்வதற்காகத்தான் இந்த அட்டவணையை நாங்கள் இங்கே காணொலியை நீங்கள் பார்க்கிறீர்கள். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா முதல் நாள், அதாவது சிவசேலத்திலிருந்து ஆழ்வார்குறிச்சிக்கு வந்து, ஆழ்வார்குறிச்சியிலிருந்து சிவசேலநாதர் காலையில் தன்னுடைய நாயகி பரமகல்யாணி அம்பாளுடன் ஊருக்கு வரக்கூடிய ஒரு காட்சி. ஒரே திரண்டிருந்து அவர்களை வரவேற்பார்கள். ஒவ்வொரு வீட்டினுடைய வாசலிலும் நின்று, ஒவ்வொரு வீட்டினுடைய வாசலிலும் சாமிக்கு நைவேத்தியம் செய்யப்படும். அந்த நைவேத்தியத்தை எல்லாம் ஏற்றுக்கொண்டு முதல்ல தெற்கு தெருவில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலில் தான் சிவசேலநாதரும் பரமகல்யாணியும் அங்கே இறங்கி கொஞ்ச நேரம் இளைப்பாறுவார்கள். கீழாம்பூர் தெற்கு தெரு கிராம கமிட்டியிலிருந்து அவர்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய பழ நைவேத்தியம் மற்ற நைவேத்தியங்களாம் நடந்த பிறகு தீபாராதனை நடைபெறும். கொஞ்ச நேரம் ஓய்விற்கு பிறகு அங்கிருந்து நேரடியாக கிளம்பி பல்வேறு அபிஷேகங்களையும் ஆராதனைகளையும் பெறுவதற்காக வடக்கு தெருவில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலில் ஐயனும் அம்மையும் தங்குவார்கள். இது ஒரு வித்தியாசமான ஒரு அமைப்பு. அதாவது ஒரு சைவ கோவில் சிவசேலம். அந்த சிவசேலத்தில் இருக்கக்கூடிய நாதருடைய பெயர் சிவசேலநாதர், அம்பாளுடைய பேர் ஸ்ரீ பரமகல்யாணி அம்பாள். இவர்கள் இருவரும் பரமகல்யாணி அம்பாளுடைய பிறந்தகத்திற்கு வருகிறார்கள். வருகிற பொழுது அவர்கள் தங்கக்கூடிய இடம் பெருமாள் கோவில். ஆகவே வைணவத்திற்கும் சைவத்திற்கும் வித்தியாசம் இல்லாமல் ஒரு காலகட்டத்தில்
இருந்ததை இன்றும் தொடர்ந்து அதே போன்று நடத்தி வருகிறார்கள் 3 நாள். இந்த 3 நாளுமே வடக்கு தெருவில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலில் தான் ஐயனும் அம்மையும் தங்கி பல்வேறு அபிஷேகங்களையும் ஆராதனைகளையும் ஏற்று முதல் நாள் இரவு ரிஷப வாகனமானது ஊரை சுற்றி வருகிறது. இருவருமே ரிஷபத்திலே ஏறி ஊரில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கெல்லாம் ஆனந்த காட்சி தருவார்கள். 2வது நாள் பூப்பல்லக்கு. 2வது நாள் இரவில் பூப்பல்லக்கானது 2 பேருக்கும் ஒரே பல்லக்கிலே பரமகல்யாணி அம்பாளையும் சிவசேலநாதரையும் வைத்து ஊர் முழுவதும் பலம் வருவார்கள். 3வது நாள் கீழாம்பூரில் இருக்கக்கூடிய வடக்கு தெரு பெருமாள் கோவிலிலிருந்து கிளம்பி நேரடியாக அவர்கள் சிவசேலத்தை அடைவார்கள். இதுதான் அங்கே நடக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியின் ஒரு முன்னோட்டம். இப்படித்தான் அமையும். இதில் சிறப்பாக சொல்லக்கூடிய விஷயம் என்ன என்று கேட்டால், ஊரில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லோருமே இது தங்கள் வீட்டு திருவிழா போன்று நடத்தக்கூடியது தான் இதனுடைய ஒரு சிறப்பு அம்சமாக பார்க்கப்படுகிறது. வெவ்வேறு ஊரிலே பழிப்பிற்காக சென்ற கீழாம்பூர்காரர்கள் அநேக பேர் இந்த திருவிழாவை காண வேண்டும் என்பதற்காக ஊருக்கு வந்து தங்களுடைய அன்பையும் தங்களுடைய நேர்த்திக்கடன்களையும் தங்களுடைய ஈடுபாட்டையும் காமிப்பார்கள். அதை ஊரில் இந்த திருவிழா நடக்கும்போது பார்த்தால் நமக்கு நன்றாக தெரியும். கிட்டத்தட்ட எனக்கு தெரிந்து அது என்னுடைய 3 தலைமுறையைச் சேர்ந்தவர்கள் இந்த விழாவை பற்றி சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே நான் நினைக்கிறேன் ஒரு 600-700 வருடங்களுக்கு முன்பாக இருந்தே இந்த திருவிழாவானது சிநேகபுரி என்று சொல்லக்கூடிய கீழாம்பூரிலே நடைபெற்று கொண்டு வருகிறது என்று நான் நினைக்கிறேன். இன்றும் மிகச் சிறப்பாக கிராமத்திலே இந்த விழாவானது நடைபெற்று வருகிறது. இந்த ஆண்டு இந்த விழா சிறப்பாக நடப்பதற்கான ஏற்பாடுகளை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த விழா ஒரு வித்தியாசமான விழா. இந்த விழாவை எல்லோ அன்பர்களும் வந்து கண்டு கழிக்க வேண்டும்.